குழந்தைய குப்பரை போட்டாலே அழுகுறாங்க. ஆனா எல்லாரும் பார்த்தா டம்மி டைம் பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஸ்கிப் பண்ணிடலாமா? டம்மி டைம்ல அப்படி என்னதான் இருக்கு? ஏன் ஸ்கிப் பண்ண கூடாது? பாடி growth, டெவலப்மெண்ட், பிரெயின் டெவலப்மெண்ட், இது எல்லாத்துக்கும் எப்படி டம்மி டைம் ஹெல்ப் ஆகுது? குழந்தைய குப்பரை போடுறதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? வாங்க பார்க்கலாம். நான் டாக்டர் வி.பி. சிவகுமார், உங்க குழந்தைங்க டாக்டர், ஜெனியா சைல்ட் கிளினிக், வேளச்சேரி மற்றும் பள்ளிக்கரணையில இருந்து. சரி, ஃபர்ஸ்ட் எப்ப இருந்து டம்மி டைம் ஆரம்பிக்கணும்? டம்மி டைம்னா ஒண்ணு இல்ல, குழந்தைய குப்பரை போட்டு வைக்கிறது. இதுல இருக்கிற பெனிஃபிட், இதுல இருக்கிற சைடு எஃபெக்ட் எல்லாம் தான் இந்த வீடியோல. சரி, எப்ப இருந்து டம்மி டைம் ஆரம்பிக்கலாம்? 4 மாசமா, 5 மாசமா? குழந்தை குப்பரை தானா விழுகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா? ஆக்சுவலி அப்படி வேண்டியது இல்ல. குழந்தையே குப்பரை விழுகலைனாலும் நாம டம்மி டைம் பழகலாம், நாம டம்மி டைம் போடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்ப இருந்து ஆரம்பிக்கலாம்? இந்த கொஸ்டின் டே 1ல இருந்து கூட ஆரம்பிக்கலாம். குழந்தை பிறந்த முதல் நாள் குழந்தையும் கம்ஃபர்டபிளா இருக்கும்போது, அம்மாவும் கொஞ்சம் ஹெல்த்ல கொஞ்சம் பெட்டர் ஆன பிறகு அன்னைக்கே நாம போடலாம். தரையில போடாம அம்மாவுடைய வயிறு மேல குப்பரை போடலாம். அப்படி போடும்போது நிறைய பெனிஃபிட் குழந்தைக்கு மட்டும் இல்ல, அம்மாவுக்கும் தான். தாய்ப்பால் 1.5-2 வயசு வரைக்கும் தரதுக்கு அந்த குழந்தையுடைய ஸ்கின் கான்டாக்ட், குழந்தைய குப்பரை போட வைக்கும் பொழுது அம்மாவுக்கு ஹார்மோன்ஸ் நல்லா உற்பத்தி ஆகும். தாய்ப்பால் சுரக்கிறத கண்டினியூ பண்ண வைக்கும், கன்சிஸ்டன்டா பண்ண வைக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தைக்கும் அம்மா மேல நல்ல பாண்டிங், இமோஷனல் கனெக்ட் கிடைக்கும். சரி, எவ்வளவு நேரம் போடலாம்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 வாரம் வரைக்கும் 2 நிமிஷம் இல்ல 3 நிமிஷம் போட்டா கூட ஓகே தான். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் ட்ரை பண்ணுங்க. 1 மாசம் ஆகும் பொழுதெல்லாம் குழந்தைங்க நீங்க தரையிலேயே ஒரு பாயை விரிச்சு அது மேல ஒரு சாஃப்ட் கிளாத் வச்சுட்டு அதுக்கு மேல குழந்தைய படுக்க வைக்கலாம், குப்பரை படுக்க வைக்கலாம். அப்படி படுக்க வைக்கிறது ஒரு 5 நிமிஷம் மாதிரி படுக்க வைங்க. அந்த மாதிரி ஒரு 3-4 டைம்ஸ் பண்ணலாம். அதே குழந்தை ஒரு 2-3 மாசம் ஆகும் பொழுதுதான் 15 நிமிஷம் ஒரு நாளைக்கு படுக்க வைக்கலாம். அந்த 15 நிமிஷத்தை நீங்க ஸ்பிளிட் பண்ணி போட்டுக்கலாம். 3 to 6 monthsனா அரை மணி நேரம் சாலிடா, ஒரு நாள்ல அரை மணி நேரம், அதை நீங்க 2 தடவையோ இல்ல 3 தடவையோ பிரிச்சு குழந்தைய படுக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி குப்புற படுக்க வைக்கிறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்கு, நான் போக போக சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, தலை நிக்கிறதுக்கான மிக முக்கிய பயிற்சியே டம்மி டைம் தான். நம்மளே நினைக்கும் தலை நின்னு குப்புற விழுந்த பிறகுதான் குழந்தைய குப்புற வைக்கணும், அப்படி கிடையாது. தலை நிக்கிறதுக்கே குப்புற போடுறது ரொம்ப முக்கியம். சோ டம்மி டைம் ரொம்ப முக்கியம். இது ஏன் அப்படின்னா, இப்படி குப்புற படுத்திருக்கும் போது நெக்க உயர்த்தி குழந்தை ட்ரை பண்ணும், ஹெட்டை லிஃப்ட் பண்றதுக்கு பார்க்கும். நெக் மசில்ஸ் சொல்ற கழுத்து மசில்ஸ் பின்புறம் நல்லா டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லாம ஷோல்டர் மசில்ஸ், அப்பர் ஆர்ம் மசில்ஸும் டெவலப் ஆகும். ஏன்னா குப்புற போட்டீங்கன்னா ஒரு 3 மாசம் 4 மாசத்துல குழந்தை எந்திரிச்சு என்ன நடக்குது, அம்மா எங்க அப்படின்னு தேட பார்க்கும். அப்ப தலையை லிஃப்ட் பண்ணி அப்பர் ஆர்ம் லிஃப்ட் பண்ணி தன்னுடைய உடம்ப பேலன்ஸ் பண்ணும். சோ இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். அப்ப இந்த மசில்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆகும். பிராட் ஷோல்டர்ஸ்ல வைடா அழகா உங்க குழந்தை பெருசாகும் போது மாறுறதுக்கு இது ஆணிவேர். அது மட்டும் இல்லாம பிளாட் ஹெட், இப்ப நிறைய குழந்தைங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரே பக்கவாட்டுல படுத்து ஒரு தலையே ஒரு ஷேப் இல்லாம ஏச கொசியா, ஒரு பக்கம் அப்படியே ரொம்ப பிளாட்டா இருக்கும், இன்னொரு பக்கம் பல்ஜியா இருக்கும். சோ அது வராம தடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணிடலாம், பட் அது வராம தடுக்கிறது தானே இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம குப்புற நல்லா விழுந்து ரோலிங் ஓவர் ஆகிறதுக்கு, குழந்தை தவழ்ந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் வேணும், அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் வேணும். இது நீங்க டம்மி டைம் பழகுனாதான் வரும். பார்வைக்கும் இது ஹெல்ப் பண்ணுங்க. விஷனை வச்சு ட்ராக் பண்றதுக்கு, குப்புற இருந்து பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு எம்பி பார்க்கும்போதும் விஷன் ட்ராக்கிங் நல்லா இருக்கும், போக்கஸ் நல்லா இருக்கும். பிரெயின் பாடி கனெக்ஷன், ப்ரோப்ரியோசெப்ஷன், இந்த ரெண்டுக்கும் இது இம்பார்ட்டன்ட். என்னன்னா தன்னுடைய உடல் இங்க இருக்கு, தன்னுடைய அமைப்பு இங்க இருக்கு, தன்னுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் இங்க இருக்குங்கிறதெல்லாம் சிக்னல் பிரெயினுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். தன்னுடைய உடல் உறுப்புகளை உணர்றதுக்கு இந்த டம்மி டைம் ஹெல்ப் ஆகும். இது கிட்டத்தட்ட ஒரு மினி ஜிம் எக்ஸசைஸ் மாதிரி தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்ப டம்மி டைம் வேண்டாம், எப்ப டம்மி டைம் போடும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும். டம்மி டைம் போடும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்களும் முழிச்சிருக்கணும், குழந்தையும் முழிச்சிருக்கணும், குழந்தை கூட யாராவது ஒருத்தங்க எப்பயுமே கூட இருக்கணும் அந்த டம்மி டைம் பீரியட்ல. பால் குடிச்சு முடிச்ச உடனே டம்மி டைம் பழக்காதீங்க, வாமிட்டிங் தான் வரும், பொறை எரிக்கும். அதனால பால் குடிச்சு முடிச்ச உடனே போடாதீங்க. சரி, குப்பரை போட்டதும் சம்டைம்ஸ் குழந்தைங்க ரொம்ப அதிகமா அழுகுறாங்க, இல்லாட்டி ப்ளூ ஆயிடுறாங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லயும் குழந்தைய டம்மி டைம் போட வேண்டாம். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, டம்மி டைம் பழகிறது ஒரு பாய் இல்லாட்டி ஒரு ஃபர்ம் சர்ஃபேஸ்ல தான் போடணும். சாஃப்டா ரொம்ப குஷன்டா நல்ல நெகுன்னு மெதுவா சாஃப்டா வாங்கி போடக்கூடாது. அந்த பெட்ல குழந்தை படுத்தோம்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். சோ ஃபர்ம் சர்ஃபேஸ் இல்ல ரஃப் சர்ஃபேஸ்ல தான் டம்மி டைம் போடணும். சில நேரம் குப்புற போடும்போது பிரீதிங் ஏதாவது ஃபாஸ்டா வருது, அது ரேர் தான்.
அந்த மாதிரி ஏதாவது வந்ததுனாலும் நம்ம டாக்டர்கிட்ட காமிக்கணும். ஸ்பைன்ல ஏதாவது ப்ராப்ளம், முதுகு எலும்பு தண்டுவடத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்கு டம்மி டைம் போட வேண்டாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தை டம்மி டைம்ல இருக்கும்போது நீங்க கூடவே இருக்கணும், இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், விளையாடிக்கிட்டே இருக்கணும். ஒரு அட்ராக்டிவ் டாய் குழந்தை முன்னாடி வச்சுட்டு குழந்தைக்கு பொம்மையோட விளையாட்டு காமிக்கணும். நீங்களும் குழந்தையோட பேசிக்கிட்டே இருக்கணும். குழந்தைகிட்ட அந்த ஒரு பாலோ பொம்மையோ காமிச்சு அதை ரீச் பண்றதுக்கு ஒரு 5-6 மாசத்துல சொன்னீங்கன்னா கவல்றது ஈஸி ஆகும். குழந்தை கூட நீங்களும் வேணாலும் படுத்துக்கிட்டே அதுகிட்ட கதை பேசிக்கிட்டீங்க. சோ டம்மி டைம் சீக்கிரமா ஆரம்பிங்க. இது வரைக்கும் ஆரம்பிக்காதவங்க கூட ஆரம்பிங்க. அத ஃபன் டைம், பிளே டைம், இன்டராக்டிவ் டைம், இமோஷனல் டைம், பாண்டிங் டைம் இப்படி ஆக்குங்க. முக்கியமா அது ஸ்ட்ரென்த் டைம். உங்க குழந்தையுடைய மினி ஜிம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் உங்க குழந்தையுடைய சூப்பர் பவர் பூஸ்டர் ஞாபகம் இருக்கட்டும்.